நடிகை ஜெயமாலினி டிசம்பர் 22, 1958 அன்று ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் சூலூர்பேட்டையில் பிறந்தவர். ஜெயமாலினி ஒரு பெரிய தமிழ் கலை குடும்பத்தில் பிறந்த 8 சகோதரிகளில் இளையவராவார். நடிகை ஜோதிலட்சுமி இவருடைய மூத்த சகோதரியாகும். 1974 ஆண்டு வித்தலாச்சாரியா தயாரித்த ஆதுதானி அதிர்ஷ்டம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமானவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி என 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழில் சகலகலா வல்லவன், தர்மத்தின் தலைவன் போன்ற படங்களில் இவரது நடனம் மிகவும் பிரபலமாகும். இந்தியில் ரெக்ஸ் ஹாரிசன் மற்றும் தர்மேந்திரா நடித்த ஷாலிமார் படத்திலும் இவர் நடித்துள்ளார். தன்னுடைய மூத்த சகோதரி ஜோதிலட்சுமி ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்ததால் ஆரம்பத்தில் அவருக்கு இணையாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஜெயமாலினி பெரும் போராட்டத்தை சந்தித்தார். ஜோதிலட்சுமியை விடவும் இளமையாகவும் சிறப்பாகவும் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஜெயமாலினிக்கு இருந்தது. ஜெயமாலினி ஒரு கவர்ச்சி நடிகை என்ற முத்திரையுடன் அறியப்பட்டதால் ஜெயமாலினிக்கு கதாநாயகி வாய்ப்புகள் மிக குறைவாகவே கிடைத்தன. ஜெயமாலினிக்கு திறமை இருந்தும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளேயே முடக்கப்பட்டார். குறுகிய காலங்களில் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. நாள் ஒன்றுக்கு பல படங்களில் வெவ்வேறு நடன காட்சிகளுக்காக இடைவிடாது நடித்தவர். ஆரம்ப கட்டத்தில் ஜெயமாலினிக்கு நடனத்தின் மீது பெரிய ஆர்வம் இல்லை. அவரது அக்கா ஜோதிலட்சுமி உச்சத்தில் இருந்தபோது குடும்ப சூழல் காரணமாகவே சினிமாவுக்கு வந்தார். ஜோதிலட்சுமியின் தங்கை என்ற அடையாளமே அவருக்கு பல வாய்ப்புகளை தந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அக்காவையே மிஞ்சும் அளவுக்கு அவர் வளர்ந்தபோது இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய தொழில் முறை போட்டி உருவானது. தெலுங்கில் ஜெயமாலினியை அறிமுகப்படுத்திய வித்தலாச்சாரியா ஆரம்ப காலத்தில் ஜெயமாலினிக்கு சரியாக நடனம் ஆடத் தெரியவில்லை என்றும் கால்களை சரியாக வைக்கவில்லை என்றும் ஒட்டுமொத்த படக்குழுவினர் முன்னிலையிலும் ஜெயமாலினியை திட்டி தீர்த்தார். ஜெயமாலினி, உனக்கு ஆடவே தெரியவில்லை, நீ எல்லாம் எதற்கு சினிமாவுக்கு வந்தாய்? ஏன் என்னுடைய உயிரை வாங்குகிறாய் என்று அவர் திட்டியது ஜெயமாலினியை அழ வைத்தது. ஜெயமாலினியின் அந்த அவமானமும் அழுகையுமே ஜெயமாலினியை பிடிவாதமாக நடனம் கற்க தூண்டியது. தனது ஆரம்ப காலங்களில் அக்கா ஜோதிலட்சுமியின் கண்காணிப்பிலேயே ஜெயமாலினி இருந்தார். நடன அசைவுகளில் தவறு செய்தாலோ அல்லது நேரத்திற்கு பட பிடிப்புக்கு தயாராகவில்லை என்றாலோ ஜோதிலட்சுமி ஜெயமாலினியை மிகவும் கடுமையாக கண்டிப்பாராம். சினிமா என்பது ஒழுக்கம் சார்ந்தது, நீ சரியாக இல்லாவிட்டால் காணாமல் போய்விடுவாய் என்று ஜோதிலட்சுமி அக்கா அடிக்கடி திட்டுவார் என ஜெயமாலினி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். ஜெயமாலினி ஒருமுறை படப்பிடிப்பில் நடித்துவிட்டு அதே உடையில், அதாவது மிகவும் குட்டையான உடையணிந்து அமர்ந்திருந்த போது எம்ஜிஆர் ஜெயமாலினியை தனியாக அழைத்து, ஏன் இப்படி உடை அணிகிறாய்? திரையில் வேறு, நேரில் வேறு. உன்னை பார்ப்பவர்கள் உன்னை தவறாக நினைக்கக்கூடாது என்று அன்புடன் கண்டித்தாராம். அந்த அறிவுரைதான் ஜெயமாலினியின் வாழ்க்கை பாதையையே மாற்றியுள்ளது. இதுபோன்ற கண்டிப்புகளால் தான் தன்னை 500 படங்களுக்கு மேல் நடிக்கும் ஒரு வெற்றிகரமான நடிகையாக மாற்றியது என்று ஜெயமாலினி பலமுறை பெருமையாக குறிப்பிட்டுள்ளார். நடிகை ஜெயமாலினி உச்சத்தில் இருந்தபோது அவர் சம்பாதித்தான கோடிக்கணக்கான பணம், நகைகள் மற்றும் நிலங்கள் அனைத்தும் அவரது தாயார் மற்றும் அக்கா ஜோதிலட்சுமியின் பெயரிலே இருந்தது. ஒரு கட்டத்தில் ஜெயமாலினி தான் ஒரு பணம் ஈட்டும் இயந்திரமாக மட்டுமே நடத்தப்படுவதை உணர்ந்தார். தனக்கென சொந்தமாக ஒரு வங்கி கணக்கோ அல்லது சொத்தோ இல்லாதது ஜெயமாலினியை அதர வைத்தது. 90களின் தொடக்கத்தில் தனது குடும்பத்திடம் இருந்து பிரிந்து தனித்து வாழ முடிவெடுத்தார். அப்போது சட்ட ரீதியாகவும் குடும்ப பெரியவர்கள் மூலமாகவும் போராடி தனது உழைப்பில் வந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொண்டார். இந்த மோதலால் சில காலம் அக்கா தங்கை இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. அக்கா தங்கை இடையே எவ்வளவுதான் போட்டி பகை இருந்தாலும் ஜோதிலட்சுமி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட போது ஜெயமாலினி தான் அக்கா ஜோதிலட்சுமிக்கு துணையாக இருந்தார். 2016 ஜோதிலட்சுமி மறைந்த போது எனது தாயையும் குருவையும் இழந்து விட்டேன் என்று ஜெயமாலினி கதறி அழுதது அவர்களுக்குள் இருந்த ஆழமான பாசத்தை வெளிப்படுத்தியது. ஜெயமாலினியின் வாழ்க்கையில் ஒரு முன்னணி தெலுங்கு நடிகருடன் ஏற்பட்ட காதல் மிகப்பெரிய திருப்பு முனையாகும். அந்த நடிகர் ஜெயமாலினியை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்திருந்தார். ஆனால் ஜெயமாலினியின் கவர்ச்சி நடிகை என்ற அந்த பிம்பம் அந்த நடிகரின் குடும்பத்தினால் ஏற்கப்படவில்லை. இறுதியில் அந்த நடிகர் பின்வாங்கியது ஜெயமாலினியை பெருமளவு பாதித்தது. பல ஆண்டுகள் ஜெயமாலினி யாரிடமும் பேசாமல் தனிமையாக வாழ்ந்துள்ளார். ஜெயமாலினி 1994 ஆண்டு
பார்த்திபன் என்ற காவல் ஆய்வாளரை திருமணம் செய்து கொண்டார். ஜெயமாலினி வாழ்க்கையில் அவரது கணவர் பார்த்திபன் மிகப்பெரிய தூணாக அமைந்தார். ஒரு கவர்ச்சி நடிகை என்ற பிம்பத்தை தாண்டி ஜெயமாலினியை ஒரு பெண்ணாக மதித்து காவல் ஆய்வாளர் பார்த்திபன் ஏற்றுக்கொண்டார். காவல் ஆய்வாளர் பார்த்திபன் ஜெயமாலினியை திருமணம் செய்ய முடிவெடுத்த போது சமூகத்தில் நிலவிய விமர்சனங்களை அவர் துளியும் பொருட்படுத்தவில்லை. திரையில் நீங்கள் ஆடுவது உங்கள் தொழில், அது உங்கள் குணமல்ல என்று பார்த்திபன் கூறியது ஜெயமாலினியை பெரிதும் கவர்ந்தது. காவல் ஆய்வாளர் பார்த்திபன் திருமணத்திற்கு முன்பே, ஜெயமாலினி, உன் கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, எதிர்காலத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதுதான் முக்கியம் என்று ஜெயமாலினியிடம் உறுதியளித்திருந்தார். ஜெயமாலினி திருமணமான முதல் நாளே தன்னுடைய மேக்கப் சாதனங்களை குப்பையில் எறிந்தார். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் ஒரு சாதாரண பெண்ணாக மாறி சமையல் அறையில் நின்றபோது காவல் ஆய்வாளர் பார்த்திபன் அவருக்கு பெரும் ஆதரவாக இருந்தார். ஆரம்பத்தில் காவல்துறை ஆய்வாளர் பார்த்திபனின் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர்கள் ஜெயமாலினியை ஒரு நடிகையாக பார்த்தபோது காவல் ஆய்வாளர் பார்த்திபன் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்து தனது மனைவியின் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் காத்து நின்றார். ஜெயமாலினி தனது சொத்துக்களை மீட்டி போராடிய போது காவல்துறை ஆய்வாளர் பார்த்திபன் ஜெயமாலினிக்கு சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்கி தூண் போல நின்றார். பிள்ளைகள் வளரும் போது அவர்களுக்கு தனது அம்மாவின் சினிமா பின்னணி தெரியாமல் இருக்க வேண்டும் என்ற ஜெயமாலினி முடிவுக்கு பார்த்திபன் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். ஜெயமாலினி ஒரு இன்ஸ்பெக்டரின் மனைவியாக ரேஷன் கடைக்கு செல்வது, பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்வது என ஒரு சாதாரண இல்லத்தரசியின் வாழ்க்கையை ஜெயமாலினி வாழ்ந்தபோது பார்த்திபன் அவருக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுத்தார். எனது பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது மற்றவர்கள் என்னை பற்றி தவறாக பேசிவிடக்கூடாது என்பதில் ஜெயமாலினி வைராக்கியமாக இருந்தார். அந்த அவமானத்திலிருந்து தனது பிள்ளைகளை காக்கவே ஜெயமாலினி திரையை விட்டு நிரந்தரமாக விலகினார். ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியின் மனைவி என்ற அந்தஸ்து ஜெயமாலினிக்கு பெரும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் தந்தது. ஜெயமாலினியின் கணவர் என்று அவரை உலகம் கேலி செய்யக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். கணவரின் குடும்ப கௌரவத்திற்காக தன்னுடைய புகழை தியாகம் செய்ய ஜெயமாலினி ஒருபோதும் தயங்கியதில்லை. தன்னுடைய 14வது வயது முதலே இயந்திரமாக உழைத்த ஜெயமாலினிக்கு ஒரு சாதாரண பெண்ணாக புடவை கட்டி சமையல் செய்து குடும்பத்தை கவனித்துக் கொள்வதில் ஒரு தனி சுகம் கிடைத்தது. 500 படங்களில் ஆடியும் கிடைக்காத நிம்மதி என் கணவருக்கு சமைத்து போடுவதிலும் பிள்ளைகளை குளிப்பாட்டுவதிலும் கிடைத்தது என்று ஒரு பேட்டியில் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். ஜெயமாலினி ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு தொடர்ச்சியாக ஆடியதால் ஜெயமாலினிக்கு முதுகுத்தண்டு மற்றும் முழங்கால் பகுதிகளில் பலத்த பாதிப்புகள் ஏற்பட்டன. ஜெயமாலினி இறந்துவிட்டார், இப்போது இருப்பது காவல்துறை ஆய்வாளர் பார்த்திபனின் மனைவி என்று தன்னைத்தானே மாற்றிக்கொண்டார். இன்று ஜெயமாலினி சாதாரண ஒரு பாட்டியாக தன்னுடைய பேர குழந்தைகளுடன் பூங்காவிற்கு செல்வதையும் கடை வீதிக்கு செல்வதையும் மிகப்பெரிய சுதந்திரமாக கருதுகிறார். சினிமாவில் புகழ் உச்சியில் இருக்கும் போதே எப்போது விலக வேண்டும் என்ற தெளிவு பலருக்கும் இருப்பதில்லை. ஆனால் ஜெயமாலினி 90களின் தொடக்கத்தில் தனக்கான காலம் முடிவடைவதையும் புதிய வரவுகளின் ஆதிக்கத்தையும் உணர்ந்து கௌரவமாக திரை உலகிலிருந்து விலகினார். புகழுக்காக ஏங்கி தவிக்காமல் ஒரு சராசரி குடும்ப பெண்ணாக வாழ அவர் எடுத்த முடிவு அவரது தெளிவான முதிர்ச்சியை காட்டுகிறது. திரைப்படங்களில் எத்தனையோ கவர்ச்சியான வேடங்களில் நடித்தாலும் நிஜ வாழ்க்கையில் தன்னை ஒரு மிகச்சிறந்த இல்லத்தரசியாக நிலைநிறுத்திக் கொண்டார். 94ஆம் ஆண்டு பார்த்திபனை திருமணம் செய்த பிறகும் மீண்டும் நடிக்க வருமாறு பல வாய்ப்புகள் தேடி வந்தும் ஜெயமாலினி எதற்கும் பணியவில்லை. தனது கணவர் மற்றும் குழந்தைகளுக்காக தனது நேரத்தை முழுமையாக அர்ப்பணித்தார். ஜெயமாலினியின் வாழ்க்கை என்பது திரையில் தற்காலிக புகழை தேடினாலும் நிஜத்தில் நிரந்தரமான ஒழுக்கத்தையும் அமைதியையும் நேசித்த ஒரு பெண்ணின் வெற்றி பயணமாகும். நன்றி.